இங்கே ஒரு பணக்காரனோட செக்ஸி வீடியோ ரிலீஸ் ஆகி பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இதை ரிலீஸ் பண்ணதே ஹீரோவோட டீம் தான். அவன் காஸ்தர்ல இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கும் அவங்க டீமுக்கும் அடுத்ததான் எந்த பணக்காரனை மிரட்டி காசு போடுங்களான்னு ஒரு அட்ரஸ் வருது. அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணி அங்கே வீட்டில் இல்லாத சமயத்தில் உள்ள புந்து ஸ்பை கேமராவை செட் பண்ணி அந்த வீட்டையே நோட்டம் விடுறாங்க. அந்த பணக்காரன் ஒரு கள்ளக்காதலி கூட தொடர்பில் இருக்கான். அந்த பொண்ணு இவனை கட் பண்ணி விட்டுட்டான்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஹீரோவோட டீமில் ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. புருஷங்காரன் ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அப்பாவை பார்த்துக்கிறது கூட காசு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பொண்ணை நம்ம வேலைக்கு கூப்பிட்டு வந்து இவனை பிக்கப் பண்ணிடலான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணை வச்சு அந்த பணக்காரங்கிட்ட பேச வைக்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறா. ஹீரோ தான் தைரியம் கொடுத்து அவங்ககிட்ட பேசி காசு தான் எல்லாம் முக்கியம்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு ரொம்ப பாவப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி ஹீரோவோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணும் அந்த பணக்காரன் கூட நெருங்குறதை விட ஹீரோ கிட்ட தான் ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கா. அந்த பணக்காரன் கூட தியேட்டருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போறா. ஹீரோ கூட அதே அளவுக்கு இருக்கா. அந்த பொண்ணு அந்த பணக்காரன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த வீடியோ எடுக்க வேண்டிய நாளும் வந்துருச்சு. ஹீரோவும் போய் அந்த பொண்ணை இறக்கி விட்டா. பணக்காரங்கிட்ட போய் எனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துடுறா. ஹீரோ ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்டா, எனக்கு உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னும் போது இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நம்ம தொழில் அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அதே மாதிரி அடுத்த நாளும் அந்த பொண்ணு போய் அந்த பணக்காரன் கூட செக்ஸ்ல இருந்து அந்த வீடியோவாகவும் எடுத்துடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா இந்த பணக்காரன் உண்மையாகவே பணக்காரன் கிடையாது. அவனும் இந்த வந்திருந்த பொண்ணும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோவை ஏமாத்துறதுக்காக தான் ஒரு குடும்பம் மாதிரி செட் பண்ணி வீடெல்லாம் அமைச்சு ஹீரோ கூட நெருங்கி பழக வச்சு வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த பணக்காரனா நடிச்சவனும் வீடியோவில் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறான். இப்படி ஏமாந்துட்டியாரா ஒரு பொண்ணுகிட்ட போய், இவ்வளோ நாளாக இதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட காசுலாம் கேட்க மாட்டேன், யார்கிட்டலாம் கொள்ள அடிக்கிறியோ அவங்ககிட்ட இருந்து 30% ஷேர் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுறான். கடைசியாக அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா.